கல்லுகள் நிறைந்த ரோட்டால் தான் எங்களுடைய பயணம். கடற்கரை வேற ஒரு உலகத்தில் போகிற மாதிரியான ஒரு அனுபவம். வெரி ஹாட் அப்படின்னு சொல்லி கொண்டு தான் நாங்கள் ட்வின் டவர் வந்து வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்கிறேன். உண்மையிலே இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கூலாக இருக்குது. ஸோ இந்த ஹேம் ஒன்று இருக்குது, புடிங்கி இதுக்குலேருந்து எடுத்துட்டேன். ஒரு சில மரங்கள் ஆக்களால் வெட்டப்பட்டிருக்குது. எல்லாம் நிறைய நிலப்பரப்புகள் கடற்படையினுடைய ஒரு முகாம் வந்திருக்குது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். யாழ் நகரத்திலிருந்து தொலை தூரத்தில், அதுவும் கடல் நடுவே தனிமையில் இருக்கின்ற தீவில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாதை பயணத்தோடு வந்து நாங்கள் இந்த காணொலியை வந்து ஆரம்பிக்கிறோம். தினம் நாங்கள் நிற்கக்கூடிய போது யாழ்ப்பாண தீவகங்களே முக்கியமான தீவான நெடுந்தீவில் வந்து நாங்கள் நிற்கிறோம். நெடுந்தீவு தொடர்பான எங்களுடைய காணொலிகள் என்ற தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, நெடுந்தீவினுடைய மைய பகுதியில் இருந்து நாங்கள் தென்கிழக்கு திசையை நோக்கி பயணம் செய்ய போகிறோம். நிறைய ஆள் நடமாட்டம் இல்லாத பிரதேசங்கள், அதோட நெடுந்தீவுக்கே உரித்தான தனித்துவமான தாவரங்கள், மக்களால் கைவிடப்பட்ட வீடுகள், அதோட அழகிய கடற்கரைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் முடிக்க போகிற இடம் வந்து நெடுந்தீவினுடைய ஒரு வரலாற்று சின்னமாக இருக்கின்ற ஒரு சின்னத்தை நாங்கள் இன்றைய தினம் வந்து பார்க்க போகிறோம். இது தொடர்பாக தான் காணொலி வந்து அமைய போகுது. எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி வந்து பாருங்க. தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிக்குள்ள வந்து போகலாம். நெடுந்தீவில் இருக்கின்ற ஒரு வரலாற்று சின்னமான குயின் டவர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்தை நோக்கிய பயணமாகத்தான் இந்த பயணம் வந்து ஆரம்பிக்குது. அதில் நாங்கள் போய்க்கில் நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த இடத்துல நிறைய காணிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. இந்த இடங்களில் முதல் மக்கள் வசிச்சிருக்கிற போடகு என்ற மதில்கள் எல்லாமே கட்டப்பட்டதுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட இப்போ ஆக்கள் வந்து இந்த இடங்களில் குறைவாக இருக்குது. 1-2 வீடுகள்லாம் இருக்குது ஒழிய அது நிறைய பேர் இந்த பிரதேசங்களே இல்லை. அதோட இங்கால கடற்கரையை நோக்கி இந்த பாதைகள் போகிறதால கடற்கரை பக்கத்தில் தண்ணியும் வந்து நிறைய உப்பாக இருக்கிறதால நிறைய மக்கள் இந்த இடங்களில் வசிக்கிறது வந்து சரியான குறைவோட, அதோட நிறைய பேர் இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் வந்து இந்த இடங்கள்ல இருந்து போயிட்டோம். நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் ஆக்கள் தங்களுடைய காணிகளுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி. அதோட இதுலேயும் ஒரு வீடு இருக்குது பாருங்க. இது வந்து நீண்ட ஒரு தூரத்துக்கு பிறகு தான் இதில் ஒரு வீடு இருக்குது. இப்படி எட்டு தான் இந்த பிரதேசங்களில் வீடுகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி. சரி வாங்க, அப்படியே நாங்கள் கடற்கரை வந்துட்டோம், போய் பார்ப்போம். அப்படியே நாங்கள் கடற்கரை பிரதேசத்துக்கு வந்துட்டோம். இதெல்லாம் அப்படியே கடற்கரை தான். இந்த கடற்கரையால் போய் தான் நாங்கள் ட்வின் டவருக்கு வந்து போகணும். இருந்தாலும் ஒரு சில மரங்கள் ஆக்களால் வெட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் நிறைய ஆண்டுகள் பழமையான மரங்கள் கூட அதுகள் எல்லாம் ஆக்கள் வெட்டி தரைச்சிருக்கணும். இந்த கடற்கரைகளில் ஒரு சில பேர் பனம் பாத்திகளையும் வந்து போட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இந்த நாங்கள் போகிற இந்த கடற்கரைகள்லாம் வந்து மணல் சைட்டுகளில் மணல் வந்து அதிகமாக இருக்கிறதால அவர்கள் பனம் பாத்தியும் போடுறதுக்கு இலவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி எங்கால எல்லாம் அப்படியே கடற்பரப்புகள், அந்த கடற்பரப்பினுடைய அருகாமையில் இருக்கின்ற வீதிகளோடாகத்தான் நாங்கள் குயின் டவரை நோக்கி பயணிச்சு விட்டுருக்கிறோம். அப்படியே அதில் போகிற இருக்கிற விஷயங்களையும் அப்படியே காட்டிக்கிட்டு போகிறோம் பாருங்க. அப்படியே நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா கடற்கரைகள் எல்லாமே இந்த பவளப்பாறைகள் நிறைந்ததாக இருக்கும். நாங்கள் மணல்களை பார்க்கக்கூடியதாக இருக்காது. அப்படியே போகிற வழியில் இந்த ஹேம் ஒன்று இருக்குது. ஹேம்பு இப்போ பாவனையில் இல்லை போடாது. இதுக்குள்ள எல்லாம் மக்கள் இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாம் கைவிட்டு போயிட்டு மக்கள். இதில் இருக்கிற இந்த கேம்புகள் எல்லாமே மக்களுடைய காணியில் அமைக்கப்பட்டதா அல்லது பொது காணிகளான்னு சொல்லி தெரியலை. இதில் இந்த பிரதேசங்கள் எல்லாம் வந்து மக்கள் வந்து இருக்கிறது வந்து குறைவு. அதால் இந்த இடங்களில் ஆக்கள் இந்த நேவினுடைய கேம்புகளை அமைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறோம். என்ற கடற்கரை தானே, அப்போ அதால் அவர்களுக்கு இலவாக இருக்கும். அதோடு நாங்கள் இந்த போகிற வீதியிலே இந்த தனித்துவமான மதிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வாங்க அப்படியே தொடர்ச்சியாக வந்து போவோம். நாங்கள் வந்த இந்த பகுதி வரைக்கும் தார் ரோடு போட்டிருக்கணும். ஆனால் இங்கால மண் வீதி, கல்லுகள் நிறைந்த ரோட்டால் தான் எங்களுடைய பயணம். இந்த வீதிகளில் நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய சுற்றுலா பயணிகளும் சைக்கிளில் பயணம் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட நிறைய மரங்கள் பாருங்க, வித்தியாசமான மரங்கள்லாம் நிற்குது. இந்த மரம் வந்து இந்த நெடுந்தீவுக்கே தனித்துவமான மரம்னு சொல்லலாம். வேண்டாம், உங்களுக்கு பெருக்கு மரம் வந்து நீங்கள் போயிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த பெருக்கு மரத்தினுடைய சின்ன அளவுகளில் வந்து நிறைய மரங்கள் நிற்குது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த பெருக்கு மரம் நெடுந்தீவுக்கு உரிய மரம் இல்லை, வேறு நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்டன்னு சொல்லினோம். அது முக்கியமாக இந்த அரேபியர்கள் நெடுந்தீவுக்கு வருகின்ற போது ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து இந்த மரத்தை கொண்டு வந்தவையாம். அந்த மரங்கள் எல்லாமே இப்போவும் அழியாமல் நிற்குது. ஆனால் 1000க்கும் மேற்பட்ட ஆண்டு காலமும் இந்த மரங்கள் சாகாமல் அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்லினோம். அந்த மரங்களை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு காலையில் எப்படியான காலையில்னு சொல்லி தெரியும். ஏன்னா சரியான வெயில், அதோட இந்த கடல் காற்றும் வந்து அடித்து கொண்டிருக்குது. அதோட இந்த வீதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பவளப்பாறைகள் எல்லாம் வீதிகள்லேயே கிடக்குது. அப்போ அவங்க அவ்வளோ நிறைய பவளப்பாறைகள் இந்த கடற்கரைகளில் வந்து நான் நினைக்கிறேன் கடலுக்கு இருந்து எடுத்து அந்த பாறைகளை வெளியில் வந்து போட்டிருக்கிறேன். இந்த பாறைகளை வச்சுக்கொண்டு இவர்கள் எப்படி எங்கால மதில்களும் வந்து ஆக்கள் கட்டிவினோம். ஒரு சில இடங்களில் கட்டி வைக்கணும். ஆனால் நாங்கள் இப்போ போகிற பகுதிகளில் மதில்கள் எதையுமே வந்து பார்க்க முடியலை. என்னென்னு சொன்னால் இந்த இடங்களில் மக்கள் வசிக்கிறது வந்து
வந்து இல்லைன்னு சொல்லித்தான் சொல்லலாம். ஏன்னா இந்த இடங்களில் நிறைய தூரத்துக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சாலும் வீடுகளை வந்து நாங்கள் பார்க்க முடியாது. அதோட இந்த பாதைகளால் தனிமையில் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போகிறவ இந்த பாதைகள் எதுவுமே வந்து தார் ரோட்டுகளாக வந்து போடப்படையில் இன்று வரைக்கும் இப்படியான பாதைகளூடாகத்தான் பயணம் வந்து நடக்குது. ஆனால் இப்போ போகக்கூடிய மாதிரி இருக்குது. மழை காலங்கள் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த இடங்களில் கொஞ்சம் பயணம் செய்கிறது சிரமமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த இடங்களை பாருங்க எப்படி ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதோட இந்த கல்லுகள் இந்த இடம் பூராக வந்து அப்படியே பறந்து கிடக்குது. எல்லா இடமுமே வந்து கல்லுகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உயரமான மரங்கள் எதுவுமே வந்து இல்லை. எல்லாமே வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி எல்லாம் புல்லுகள் பூடுகள் மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் புல்லா அப்படியே இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு இப்போ தான் ஒரு மகேந்திர வாகனத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு வாகனம் கொண்டு போய் கொண்டு இதில் போராக்கள் நேவியாக போய் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்க்கல எங்களுக்கு குயின் டவர் வந்து தெரியுது. இந்த பாருங்க இன்னும் இவ்வளவு தூரம் நாங்கள் பயணம் செய்வோம். நாங்கள் இந்த இடத்துல போய்கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய போட்டுகள் வந்து போட்டிருக்கணும். அதில் ஒரு போட் வந்து இந்த போட் இதில் பாருங்க. இந்த போட்டை போட்டார்கள் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அனுமதியின்றி உட்பிரவேசித்தல், காட்டு மிருகங்களை வேட்டையாடுதல், அது மாதிரி துப்பாக்கியால் சுடுதல், கொள்ளுதல், பிடிப்பதற்காக பொறிகளை வைத்தல், பறவை ஒன்றின் அல்லது ஊர்வன ஒன்றின் முட்டைகளை எடுப்பதற்காக அவற்றின் கூடுகளை அழித்தல், அப்படியான விஷயங்கள். அதோட இங்கே இருக்கின்ற மாடுகளுக்கு தொந்தரவு விளைகிறது, அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இடங்களில் வந்து ஆக்கள் ஒரு போட்டாவே வந்து போட்டிருக்கிறோம். இப்படியான விஷயங்களை இந்த சூழல்களில் நாங்கள் பின்பற்ற வேண்டியது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பயணிக்க போகின்ற பாதை வந்து இந்த பாதை தான். இந்த பாதையில் இப்போ ஒரு ஆட்டோவில் சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கணும். இப்படி வாங்க தொடர்ச்சியாக நாங்கள் எங்கன்ற குயின் டவரை நோக்கிய பயணத்தை வந்து மேற்கொள்வோம். இப்படி எங்கேருந்து பார்க்கல இந்த இலங்கை கடற்படையினர் என்ற ஒரு படகும் வந்து இந்த கடற்பரப்பில் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வேறு இவ்வளோ வேகமாக போதுண்டு. சரி வாங்க அப்படியே போ. குயின் டவருக்கு அருகாமையிலேயே கடற்படையினருடைய ஒரு முகாம் வந்திருக்குது. இதான் அந்த முகாம். இவர்கள் இந்த இடங்களுக்கு வாராக்களுக்கு ஒரு சில யூஸ்வல் அப்படியான விஷயங்களையும் குளிர்பானங்களையும் தயாரித்து கொடுக்குறவ. இந்த கத்தாழை எல்லாம் வந்து இந்த இடங்களில் நிறைய இருக்கும். அந்த கத்தாழைகள்லேயே இவர்கள் யூஸ்வலாக தயாரித்து கொடுப்பேன். பாவம் இப்போவும் வச்சுருக்கோங்க தெரியல. நாங்கள் முதல் வரைகள் எல்லாம் வந்து இருந்தது. இப்படி நாங்கள் ஒரு மாதிரி குயின் டவருக்கு வந்து வந்துட்டோம். தீவின்ற இந்த தொங்கல் பகுதியில் இந்த குயின் டவரை இதில் அமைச்சிருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கல. இந்த இடத்துல முதல் வந்து இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு துறைமுகங்களாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஆக்கள் சொல்லிட்டோம். ஆனால் அதுகள் சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச உள்ள தெரிஞ்சு கொள்வோம். நியூஸ் இல்லை போல இந்த தொங்கலில் நிறைய பேர் நிற்கிறோம். ஆக்கண்டு சைக்கிள் எழுத நிற்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் ஜூஸ் வந்து விற்கிறவை. ஆனால் இப்போ அதை விற்கிறத நிப்பாட்டிட்டு போட்டோம். இங்கே பாருங்க இதில் போட்டுக்கிறோம் ஜூஸ் பார் அப்படின்னு சொல்லி. முக்கியமாக வந்து இந்த கற்றாழை இது பாருங்க இதில் எல்லாம் வந்து கற்றாழை வச்சிருக்கணும். ஜூஸ் இருக்கா? ஜூஸ் இருக்கா? பாருங்க இதில் கற்றாழை வந்து நட்டிருக்கிறேன். நிறைய கற்றாழை இந்த பகுதிகள் ஃபுல்லாகவே வந்து இருக்குது. இந்த கற்றாழைகளில் இருந்து தான் நாங்கள் யூஸ்களை வந்து தயாரித்து வந்து கொடுப்பினோம். இதை வந்து செய்கிறது மேலே நேவியாக்கள். இதுக்குள்ள இந்த பகுதியில் வெள்ளைக்காரர் ஒரு சில பேர் இருந்து ஜூஸ்களை குடிச்சு கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ எங்களுக்கு நாகதாளி அதே மாதிரி கத்தாழையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் கொண்டு வந்து வைக்கிறோம். உண்மையிலே இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கூலாக இருக்குது, சூப்பராக இருக்கும். அதோட விலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுகள் பெரிய பெரிய ஹோட்டல்களில் குடிக்கப்படுங்கன்னா சரியான விலை வரும். ஆனால் இங்கே வந்து 100 ரூபாய்க்கு தான் இந்த ஜூஸை வந்து தரணும். 2-3 அப்படியும் வாங்கி அடித்தா தான் எங்கள் இந்த வெயிலுக்கு சரியாக இருக்கும் போடாக்கு நான் வாங்கி குடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேர்ந்தால் கொஞ்சம் பேர் வெளிநாட்டவர்களும் இந்த ஜூஸை வந்து வாங்கி குடிக்கிறோம். ஆக்கள் அதில் இருக்கிறால நாங்கள் இருக்கிறோம். இப்படி இந்த மருந்துக்களை உண்மையிலே நேவிக்காரர் நல்ல மருந்துக்களை தான் இந்த சின்ன ஒரு கடமாயை போட்டு செய்யணும். நல்லா இருக்கும். மேலே குடிச்சு பார்ப்போம். நாங்கள் முக்கியமாக பார்க்க வந்த கட்டணம் வந்து இந்த கட்டணம் தான். இதுக்காக தான் நாங்கள் இவ்வளவு தூரம் பயணித்து வந்துட்டோம். இந்த கட்டணம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. அப்போ அதில் ஒரு சில விஷயங்கள் அப்படியே பார்ப்போம். நாங்கள் பைக்கில் வந்து ஆனால் ஆக்கள் சைக்கிள் ஓடிக்கொண்டு வரையினா உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான ஆக்கள்லாம் இந்த வெயிலுக்கால. ஆனால் இருந்தாலும் வெரி ஹாட் அப்படின்னு சொல்லி கொண்டு தான் நாங்கள் வந்து நீங்கள் பார்க்கின்ற இந்த பகுதிகள் இந்த குயின் டவர் இருக்கின்ற கடற்பரப்பும் அதனோட ஒட்டிய இந்த பிரதேசங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு முதல் காட்டின கடற்பரப்புக்கு நாங்கள் பைக்கில் வரைக்கும் உங்களுக்கு காட்டின கடற்கரைக்கும் இதுக்கு வந்து சரியான வித்தியாசம் இருக்கும். ஏன்டா அங்கே வந்து மணல்கள் வந்து சரியாக இருந்தது கூட. ஆனால் இந்த பிரதேசங்கள் இந்த கடற்கரைகளில் பாருங்க எல்லாம் வந்து கூடுதலாக இந்த கல்லுகள்லாம் இருக்குது. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடங்களில் நான் கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த தீவினுடைய
கடல் அரிப்பு அரித்து கல்லுகளில் வந்து எந்தளவு தூரம் வந்திருக்கண்டு பாருங்க. இந்த கரையில் பார்க்க உங்களுக்கு அப்படியே தெரியும். ஏன்டா இப்போ 100 ஆண்டுகளுக்கு முதல் இந்த நெடுந்தீவு இருந்த அளவுக்கும் இப்போ வந்து நிறைய வித்தியாசம், அளவு வந்து குறைஞ்சிட்டேன்னு சொல்லினோம். ஒல்லாந்தர் கால பகுதிகளில் கட்டப்பட்ட கட்டடம். ஒல்லாந்தர்கள் மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு வந்து ஆங்கிலேயர்கள் கூட இந்த கட்டட தொகுதியை வந்து ஆக்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். என்ன தேவைக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே இலங்கை பூராகவும் முக்கியமாக இந்த வெளிச்ச வீடுகள் அப்படி என்று சொல்லப்படுகின்ற கட்டடங்களை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பார்த்துருப்பீங்கள். அப்படியான ஒரு கட்டடம் இது என்னத்துக்காக பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், இந்த கடற்பரப்புகளில் வருகின்ற கப்பல்களுக்கு இந்த கரைகளை வந்து தெளிவாக இதுதான் இந்த கரைகள் என்று காட்டுறதுக்காக பயன்படுத்துகின்ற பகுதிகள். அப்படியான ஒரு கட்டட அமைப்புக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதுவும் வந்து நெடுந்தீவில் ஆக்கள் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்கக்கூடிய பகுதி. ஏன்னு சொல்லி சொன்னால், இது ஒல்லாந்தர்களுடைய ஒரு அவர்களுடைய கட்டட நுட்பங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு கட்டடமாக இருக்கின்ற இந்த கட்டடத்தை வந்து நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இது நெடுந்தீவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடங்களுக்கும் இப்படியான பெயர் பிழைகளை போட்டிருக்கிறதால ஆக்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த நாங்கள் குயின் டவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த வெளிச்ச வீடு தொடர்பாகவும் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். முக்கியமாக இந்த பகுதிகளில் கிடைக்கப்படுகின்ற கல்லுகளில் ஒன்று இந்த முருகக்கற்பாறை. இந்த முருகக்கற்பாறைகளை வச்சுக்கொண்டு தான் இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற இந்த இப்படியான மதில் பகுதிகளாக இருக்கலாம், எல்லா விஷயங்களுமே இந்த முருகக்கற்பாறைகளால் தான் அதிகமாக வந்து ஆக்கள் செஞ்சிருக்கிறோம். அப்படி ஒரு கற்பாறைகளை வச்சு தான் இந்த கோபுரத்தை கட்டியிருக்கோம். இந்த கோபுரத்தின் கட்டுமானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கீழே அகலமான பகுதியாகவும் மேலே போக அப்படியே படிப்படியாக இந்த பகுதி உயரம் வரைக்கும் அப்படியே நீண்டு கொண்டு போகிற மாதிரியான அமைப்பில் இந்த கோபுரத்தை கட்டியிருக்கணும். இதில் வேறுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கட்டுறோம். இந்த இடத்துல தான் ஆக்கள் இந்த புகைகள் அதுகளை நெருப்புகளை கொளுத்திக்கணும்னு சொல்லி ஆக்கள் சொல்லப்படுது. இந்த இடத்துல நாங்கள் போட்டு கொளுத்தினோம்னு சொல்லி சொன்னால், இதில் இருக்கின்ற ஒரு சின்ன ஓட்டை இருக்குது தானே, இந்த ஓட்டையினூடாக மேல் பகுதிக்கு அப்படியே புகைகள் நெருப்புகள் வந்து புகைக்கில்ல இந்த கடற்பரப்புகளில் இருந்து வார ஆக்களுக்கு இதுதான் இந்த நெடுந்தீவுடைய கடற்பரப்பு கரை அப்படின்றதை ஆக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை ஆக்கள் வந்து பயன்படுத்தியிருக்கணும். பாருங்க அப்படி இருக்கு கட்டியிருக்கிற கல்லுகள் முருகக்கற்பாறைகளை சாதாரணமாக இந்த மதில்களை பொறுத்தளவில் ஆக்கள் அப்படியே கற்பாறைகளை எடுத்து ஆக்கள் அடுக்கி வச்சிருப்பினோம். ஆனால் இதை கட்டியிருக்கிறது அந்த கற்பாறைகளை எடுத்து அவைகளை சரியான முறையில் அதை வந்து செதுக்கி இருக்கிறோம். அதாவது சதுரமாக வந்து வெட்டித்தான் இந்த கட்டடத்தை வந்து கட்டியிருக்கோம். அதுக்கு இடைகள்லையும் ஆக்கள் சீமெந்து மாதிரியான சுண்ணாம்பு கலவைகள் அப்படியான ஒரு கலவைகளில் போட்டு இந்த கட்டடங்களை கட்டியிருக்கணும். இன்று வரைக்கும் இதை ஆக்கள் பாதுகாப்பான முறையில் சுற்றுலா பயணிகளும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல வச்சிருக்கின்றது ஒரு பெரிய விஷயம். நீண்ட கால வரலாறுகளை சொல்லக்கூடிய ஒரு கட்டடம் இந்த கட்டடம். இப்போ என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், இல்லை நேயக்காரர்கள் வந்து இந்த குயின் டவர் வந்து வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியலை. ஆனால் இந்த இடத்துல ஆக்கள் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியலை. ஏன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வர இடம் கட்டாயம் இந்த விஷயங்களை ஆக்கள் வீடியோவாக வளமையாக பதிவு செய்யணும். வீடியோ எடுக்கிறதால இப்படியான பழைய கட்டடங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமாக இருந்தால் ஓகே. ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் இந்த இடத்துல வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லி இதில் ஒளிப்படங்களுக்கு வந்து தடை செஞ்சிருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கணும். இப்போ அதால் ஒரு நேவிக்காரர் வந்து இதை சொல்கிறார், இந்த விஷயத்தை சொல்கிறார். அதாவது தொல்லியல் சட்டத்தின் பிரகாரம் இது பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் சின்னமாகும். அதால் இந்த இதுகளை வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த பகுதிகளை இப்போ நான் நினைக்கிறேன் முழுதாக கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த நேவியாக்கண்ட இந்த கேம்பில் இருக்கிற ஆக்கள் போல தான் கிடைக்கும். என்ன விஷயம் நாங்கள் இல்லை செஞ்சாலும் அவர்களை தாண்டி தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி இவர்களுக்கு பாருங்கள் இந்த இருக்கின்ற இந்த பிரதேசங்கள் பூராவும் ஆக்கள் முள்ளு கம்பிகள் அடித்து இதுக்குள்ள கட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு சில நேவியாக்கள் வந்து இதில் இருக்கணும். இந்த பகுதியில் கூட புதுசாக ஏதோ ஒரு சிலையும் கொண்டு ஆக்கள் செஞ்சதில் வச்சிருக்கணும். உள்ளுக்குள்ளே கட்டுறங்கள் இருக்குது ஆக்களுடைய. இதில் இன்னும் ஒரு சில சுற்றுலா பயணிகள் வந்திருக்கணும் போடாக்கு. காவலை பதிவு செஞ்சு கொண்டு இருக்கலே இந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் மட்டுமில்லை, இன்னும் நிறைய பேர் இந்த இடங்களில் வந்திருக்க பார்க்கலாம். இதில் இப்போ ஆக்கள் ஆட்டோவில் வெள்ளைக்காரர் வந்து வெளிநாட்டவர்கள் கோபுரத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளுமே நிறைய பேர் இந்த கோபுரங்களை பார்வையிடுறதுக்காக இந்த நெடுந்தீவை நோக்கி பயணம் செய்கிறது வந்து பலமே. Holland. Your name? Joke. Today special? Today special tour around the islands. Yes. How's your feeling? How's your feeling? I'm feeling, yes. It's a lovely place. It's beautiful and nice people. They are very friendly and they're helping. And I love it here. I love the nature. I went to Negombo, Wilpatu Safari, and Anuradhapura, Mentale, Jaffna, and now I'm here.
Jaffna Nallur temple. Yes, I did. Yes. Next Okay. place you visit. Next place. Today I go back to Jaffna, and then I would like to go to Trincomalee. Okay, nice to meet you. Yes. Okay, Thank thank you. Thank you very much. Thank you. நீங்கள் பார்க்கின்ற இந்த நிலப்பரப்பு குயின் டவருக்கு முன்னாலேயே இருக்கிற நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பிலேயும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த கடலோர தாவரங்கள் இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான தாவரங்கள் அழகு. இதெல்லாம் முள் இப்படி தொட்டால் அகல குத்துற மாதிரியான நிலப்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கள்ளிப்பழம் இருக்குது தானே, கள்ளிப்பழம். இந்த கள்ளிப்பழத்தை வச்சு ஆக்கள் இதுக்குள்ள நேவிக்காரர் ஜூஸும் வந்து தயாரித்து வந்து கொடுக்கணும். அப்போ அதால் இந்த இடத்துல கள்ளிப்பழங்கள் அதே மாதிரி கட்டாடைகளை நாங்கள் நிறைய பார்க்கலாம். அஞ்சு பேரும் இதில் வந்து கள்ளிப்பழங்கள்லாம் அவ்வளவு விளைச்சல் விளைஞ்சு அப்படியே பழங்கள் எல்லாம் சிவத்து போய் கிடக்கு. நாங்களும் பழங்களை தனியாக ஆஞ்சு சாப்பிடலாம். ஆனால் இதுக்களால் ஆயக்கில் கொஞ்சம் முள்ளுகளில் கவனமாக தான் ஆயணும். அப்படி வந்து நாங்கள் இப்படி ஒரு பழத்தை பிடுங்கி இதுக்குலேருந்து எடுத்துட்டோம். பிறகு பிச்சு காட்டுறோம். ஓ பாருங்க, இந்த பழங்களை வச்சு கொண்டு தான் இதில் ஜூஸ் தயாரித்து கொடுக்கணும். இதுகளை காவடி விட பதிவு செய்ய வேண்டாம் வேண்டியன்னு சொல்லி காரணம் தெரிஞ்சால் மறக்கா வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு செய்வோம். நாங்கள் ஏற்கனவே காவடியில் வந்து பதிவு செஞ்சுட்டோம். அதுக்கு பிறகு தான் அவர் வந்து பதிவு செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கார். நாங்கள் பதிவு செஞ்ச காவடி எப்படியும் போடத்தான் போகிறோம். ஏதாவது பிரச்சனை வந்து அதை பிறகு பார்ப்போம். இப்போ ஒரு மாதிரி இந்த குயின் டவரை இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு பார்த்துட்டோம். அப்போ இந்த நெடுந்தீவில் இந்த பிரதேசம், இந்த குயின் டவர், இந்த வெளிச்ச வீடு அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காவடி விட பார்த்துருப்பீங்க. இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் நெடுந்தீவில் இருக்கின்ற இன்னொரு இடம் தொடர்பாக காவடிகள் வந்து பார்ப்போம். இப்போ இதோட இந்த காவடி வந்து முடிப்போம். ஓகே, நாங்கள் இன்னொரு காவடி விட சந்திப்போம்.